Hi friends. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா fluorescenceனா என்ன phosphorescenceனா என்ன அப்படினு சொல்லி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா பொதுவா வந்து நம்ம கேள்விப்பட்ட வார்த்தைகளா இருக்கலாம். பட் இந்த fluorescence phosphorescence குள்ள டிஃபரன்ஸ் என்ன, இது எங்கெங்கலாம் அப்ளை ஆகுது அப்படிங்கறத தெளிவா இந்த வீடியோல சொல்றேன். ஓகேவா? சோ முதல் விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா fluorescence அப்படிங்கிறது. fluorescence அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியா நம்ம சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா fluorescent lamp. அதாவது வந்து டியூப் லைட் அப்படினு சொல்லி நம்ம வீட்ல இருக்குல. சோ அதுதான் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா fluorescent lamp ஓட ஒரு பெஸ்ட் அப்ளிகேஷன். அதாவது fluorescence ஓட பெஸ்ட் அப்ளிகேஷன். ஓகேவா? இந்த ஒரு fluorescence phosphorescence அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஏன் வந்து நம்மள வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண வைக்கிறாங்க, ஏன் வந்து இந்த வார்த்தையை வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்து வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும்போது தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து நடக்குது. பொதுவாக எந்த ஒரு கண்டக்டர் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல்லையும். ஓகேவா? இந்த வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எலக்ட்ரான் போகும்போது அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து கண்டக்ட் ஆகுது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு எலக்ட்ரான் வந்து எனர்ஜி கெயின் பண்ணி போகும். ஆனால் அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வேகமாகவே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஓகேவா? இதுதான் வந்து ஜென்ரலாக நமக்கு வந்து தெரிய வேண்டிய ஒரு ப்ராசஸ். சரிங்களா? ஸோ எலக்ட்ரான் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணும். அதாவது வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ், ஹெச்வி ரேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இதுன்னு சொல்லி சொல்லுவோம், ஒரு ஃபார்முலா சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு ஃபார்மெட்டில் தான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? இந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகக்கூடிய இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம வந்து அவுட்புட்டில் எனர்ஜியை வந்து எடுத்துட்டு இருக்கோம். இந்த டியூப் லைட்டில் ஆக்சுவலாக வந்து அதை நடந்துட்டு இருக்கு. ஸோ 2 எலக்ட்ரோட் இருக்குது. 2 எலக்ட்ரோட் ஹீட் ஆனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் எல்லாம் வந்து கொஞ்சம் வைப்ரேட் ஆகி மூவ் ஆக ஆரம்பிக்கும். மூவ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள அந்த டியூப் லைட் இருக்குல்ல, அந்த டியூப் அப்படிங்கிறதுக்குள்ள வந்து கேஸ், அதாவது வந்து இன்னட் கேஸ் வச்சு ஃபில் பண்ணியிருப்பாங்க. அந்த எலக்ட்ரான் வந்து அதில் உள்ள கேஷியஸ் ஆட்டம்ஸோட வந்து கொலைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் வந்து எனர்ஜி கெயின் பண்ணி எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. பட் இது கொஞ்ச நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வர காரணத்தினால என்னன்னு பார்த்தீங்கன்னா, சடனாகவே வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிடும். ஓகேவா? சடனாக எனர்ஜி ரிலீஸ் ஆகிற காரணத்தினால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம சுவிட்சை போட்ட உடனே இந்த ஃப்ளூரசன்ட் லேம்ப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகிடுது. அதாவது வந்து சடனாக க்ளோ ஆகிடும். அது வந்து டார்க் டைம்னா என்னன்னு பார்க்காது, நைட் டைம்னா என்னன்னு சொல்லி பார்க்காது. நீங்கள் சுவிட்சை போட்டோன்னே வோல்டேஜ் அங்கே வந்து எலக்ட்ரோடுக்கு அக்ராஸ் வந்து அப்ளை ஆன உடனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் போகும். அது எப்போ போனால் ஆட்டம்ஸோட கொலைட் ஆகும்போது, கொலைட் ஆனதுக்கப்புறம் எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து திரும்ப கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. அந்த எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூப் லைட்டுக்கு வெளியில் உள்ள ஃபாஸ்பர் லேயரில் பட்டு நமக்கு வந்து விசிபிள் லைட், அதாவது வந்து ஒயிட் கலர் லைட், அதாவது சுற்றி உள்ள இந்த ஒயிட் கலர் லைட் மாதிரி நமக்கு வந்து வருது. ஓகேவா? இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஃப்ளூரசன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன். இது நிறைய இடங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். பட் ஒன் ஆஃப் த வெரி ஈஸி அண்ட் வெரி எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லக்கூடியது வந்து ஃப்ளூரசன்ட் லேம்ப் தான் சொல்லலாம். ஸோ இந்த ஃபாஸ்போரசன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே ஆப்போசிட் ஆஃப் ஃப்ளூரசன்ஸ். இட் இஸ் ஆல்சோ ஏ ஃபோட்டோ லூமினசன்ஸ் ப்ராசஸ் தான். பட் இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரான் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட் வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, அந்த லேம்ப் வில் க்ளோ ஒன்லி இந்த டார்க் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் நீங்கள் வந்து கீழே ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க ஓகேவா? அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் இருக்கும்போது, அதாவது வந்து பகல் நேரத்தில் நீங்கள் வந்து பைக்கில் போகும்போது அது வந்து க்ளோ ஆகிற மாதிரி தெரியாது. ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளிகளை ஃபுல்லாக வந்து தனக்குள்ளே வாங்கி வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? நைட்டு டைமில் நீங்கள் பார்க்கும்போது வந்து அது வந்து க்ளோ ஆகிட்டு இருக்கும். அதாவது வந்து நைட் டைமில் நீங்கள் பார்க்கும்போது வந்து தெரியும் இல்லையா? ஸோ அது நிறைய பேர் என்ன சின்ன வயசில் நினச்சிருக்கலாம், அது இப்போ கூட நினைக்கலாம். அதுக்கு ஏதோ வந்து தனியாக சப்ளை கொடுத்து ஏதோ ஒரு சிஸ்டம் மூலமாக தான் வந்து எரிய வச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கலாம். பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் லைக் தட். ஓகேவா? ஃபாஸ்போரசன்ஸ் அப்படிங்கிற எஃபெக்ட் தான் வந்து அதில் வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது வந்து சூரிய ஒளியை வந்து பகல் நேரத்தில் வந்து உறிஞ்சி வச்சுக்கிட்டு நைட்டு டைமில் வந்து டார்க் டைமில் மட்டும் தான் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகும். அதாவது எலக்ட்ரான் வில் டேக் மோர் அமௌண்ட் ஆஃப் டைம் டு ரிட்டர்ன் ஃப்ரம் எக்ஸைட்டட் ஸ்டேட் டு த கிரவுண்ட் ஸ்டேட். அதாவது வந்து ஃப்ளூரசன்ஸில் இருக்கிற மாதிரி சடனாக வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வராது. ஃபாஸ்போரசன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு ரொம்ப டைம் எடுத்து தான் வரும். ஓகேவா? இந்த காரணத்தினால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் உள்ள டியூப் லைட், அதாவது ஃப்ளூரசன்ட் லேம்ப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுவிட்சை போட்டோன்னே வந்து எரிஞ்சிருது. வேற ரோட் சைடில் உள்ள அந்த ஒரு ரிஃப்ளெக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் வந்து லைட் அப்சர்வ் பண்ணிட்டு நைட் டைமில் மட்டும் தான் வந்து க்ளோ ஆகும். இது நிறைய இடங்களில் நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எங்கே போகிறது, ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன் போனோம் அப்படின்னு சொன்னால், அல்லது வேறு எங்கேயாச்சும் போனோம்னு சொன்னால், இந்த டயக்ராம்லாம், அதாவது வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டயக்ராம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அப்படியே லைட் அடிக்கும். அதில் இப்போ என்னை வந்து அவங்க வரைகிறாங்கன்னா என்னோட மொத்த உடம்புலேருந்து அப்படியே வெளியில் லைட் வர மாதிரி வந்து ஒரு செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இட் இஸ் நாட் ஒரு சப்ளை கொடுத்து என் உடம்புலேருந்து லைட் வர மாதிரி, அந்த டயக்ராம்லேருந்து வர மாதிரி அர்த்தம் கிடையாது. ஓகேவா? அந்த ஆர்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபாஸ்போரசன்ஸ் அப்படிங்கிற சயின்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. பகல் நேரத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த டயக்ராமுக்கு பின்னாடி வந்து இந்த ரிஃப்ளெக்டர் மாதிரி
லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய பவரான ஒரு சிஸ்டம் வந்து அதில் இருக்கும். ஓகேவா? இதே நைட்டு டைமில் நீங்கள் அந்த எக்ஸிபிஷன் போய் பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் சுற்றி எந்த ஒரு லைட்டுமே இல்லாத காரணத்தினால, அல்லது அந்த ரூமில் நீங்கள் எந்த லைட்டுமே போடாமல் நீங்கள் ஒரு டார்க் டைமில் வச்சா கூட அந்த ஒரு படம், அந்த ஆர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும் லைட்டை. ஓகேவா? இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பாரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ளூரசன்ஸுக்கும் ஃபாஸ்பாரசன்ஸுக்கும் உள்ள வித்தியாசங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான சயின்ஸ் தான். ஸோ இதான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல நினச்சேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிறத நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான, இந்த மாதிரியான எக்ஸைட்டிங்கான ஒரு சயின்ஸை பற்றி நான் பேசணுங்கிறது, எதெல்லாம் பேசணுங்கிறத வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தான் தினமும் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ see you guys in the next video. Until then, bye, cheers and thank you so much for watching.